வணக்கம். நாகை அரசு மருத்துவமனை வட்டார மருத்துவமனையாக தொடர்ந்து செயல்படும். 20 மருத்துவ மாவட்டங்களில் காலி பணியிடத்திற்கு பணியாணையம் பெற்ற 193 பேர் பணிக்கு வராததால் அவர்கள் நியமனம் ரத்து செய்யப்பட்டு புதிய மருத்துவர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். நாகையில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் பேட்டி. நாகப்பட்டினம் புதிய பேருந்து நிலையம் அருகே இயங்கி வந்த மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை ஒரத்தூரில் புதிதாக கட்டப்பட்டு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையுடன் இணைக்கப்பட்டது. இந்த நிலையில் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை அதே வசதியுடன் இயங்க வேண்டும் என வலியுறுத்தி பல்வேறு தரப்பினர் பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடைபெற்றது. இந்த நிலையில் நாகை அரசு மருத்துவமனையில் புனரமைக்கப்பட்ட 24 மணி நேரமும் இயங்கக்கூடிய விபத்து மற்றும் அவசர சிகிச்சை பிரிவுகள், இருதய சிகிச்சை பிரிவுகள் ஆகியவற்றை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் திறந்து வைத்தார். அப்போது பேசிய அமைச்சர் மா. சுப்பிரமணியன், நாகை அரசு பொது மருத்துவமனையில் விபத்து பிரிவு 15 படுக்கைகள் வசதிகளுடன் உயர் சிகிச்சை பிரிவு பொது வார்டு இன்று திறக்கப்பட்டுள்ளது. ஒரத்தூர் கிராமத்தில் தொடங்கப்பட்ட மருத்துவமனையில் 1000 புற நோயாளிகள் பயன்பெறும் வகையில் இயங்கி வருகிறது. நாகை அரசு மருத்துவமனையை மூடக்கூடாது என்று பலர் கோரிக்கை வைத்ததால் தற்போது நாகை மருத்துவமனை திறக்கப்பட்டுள்ளது. நாகையில் 4 பேர் குழப்பம் விளைவித்து வதந்தி கிளப்பி நாகை மருத்துவமனை மூடப்படுவது போல போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாகையில் 150 மகப்பேறு மருத்துவம் நடைபெறுகிறது. நாகை மருத்துவமனை மூடப்பட்டது போல சித்தரித்து போராட்டம் நடைபெற்றது. வருத்தம் அளிக்கிறது. நாகை மருத்துவமனை புதிய கட்டமைப்பு செய்யப்பட்டு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும். நாகை மற்றும் நாமக்கல் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் போதிய குடிநீர் ஆதாரங்கள் சோதனை செய்யாமல் கடந்த அதிமுக ஆட்சியில் கட்டப்பட்டது. தமிழக அரசு பொறுப்பேற்றவுடன் கூடுதல் நிதி செலவு செய்து குடிநீர் ஆதரவு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆட்சியில் கட்டப்பட்ட நாகை மற்றும் நாமக்கல் மருத்துவக் கல்லூரி குறித்த பல புகார்கள் மீது விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்கப்படும். நாகை அரசு மருத்துவமனை வட்டார மருத்துவமனையாக செயல்படும். சர்க்கரை நோயாளிகள், இரத்த கொதிப்பு நோயாளிகளுக்கு வழங்கப்பட்ட மாத மாத்திரை மருந்துகள் தொடர்ச்சியாக வழங்கப்படும். சிடி ஸ்கேன், இரத்த பரிசோதனை நிலையங்கள் தொடர்ந்து செயல்படும் என்று தெரிவித்தார். மேலும் 20 மருத்துவ மாவட்டங்களில் காலியாக உள்ள மருத்துவ பணியிடங்களுக்கு 1021 பேர் பணி ஆணையம் பெற்றுள்ளனர். இவர்களில் 193 பேர் பணிக்கு வராததால் அவர்களின் பணி நியமனம் ரத்து செய்யப்பட்டு புதிய மருத்துவர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர். பேட்டி மா. சுப்பிரமணியன், சுகாதாரத்துறை அமைச்சர். தமிழ் டிவி நியூஸ் செய்திகளுக்காக செய்தியாளர் நாகை விஜய். நன்றி. அதோடு மட்டுமல்ல, அந்த கவலையே தேவையில்லைங்க. மருத்துவமனை நல்லா நடக்குதா போதும். இணை ஆணையர் வரணுமா, துணை ஆணையர் வரணுமா, தீன் வரணுமாங்கிறதுலாம் இல்லை. அது நிர்வாகம் சம்பந்தப்பட்ட விஷயம். அதை பற்றி நீங்களும் கவலைப்பட வேண்டியதில்லை, மக்களும் கவலைப்பட வேண்டியதில்லை. மக்களுக்கு என்ன தேவைன்னா, சிறந்த மருத்துவ வசதி இருக்கா, இங்கே வந்து நல்ல மருத்துவர்கள் இருக்கிறாங்களா, மருந்து மாத்திரைகள் எசென்ஷியல் ட்ரக்ஸ் எல்லாமே ஸ்டாக் வச்சிருக்கிறாங்களா, இது இருந்தால் போதும். அதை பற்றி தான் நீங்கள் கவலைப்படணும். அதை நிறைவாக பண்ணுவோம். தலைமை மருத்துவமனையா இயங்குமா? இது வந்து ஒரு வட்டார மருத்துவமனைங்க. ஏற்கனவே என்ன மருத்துவமனையா இருக்கோ அதே மருத்துவமனையாக தான் இயங்கும். ஆனால் இந்த மாச மாத்திரை எல்லாம் ரெகுலராக இங்கே கொடுக்கும். எல்லாமே இருக்குங்க. எல்லா மருந்துமே எசென்ஷியல் ட்ரக்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும். எம்ஆர்ஐ இங்கே இருக்கு, டிஜிட்டல் எக்ஸ்ரே இருக்கு, சிடி ஸ்கேன் வாங்கி தரப்போறோம். எல்லா வசதியும் இங்கே வந்துடும். புது கட்டடங்களும் வருவதற்கு ரத்த பரிசோதனை, எல்லா பரிசோதனையும் இங்கே நடக்குதுங்க.